பீட்ரூட் தேங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சமாக நல்லா வதங்கினதையும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டு, தண்ணி, உப்பு, வரமிளகாத்தூள் இப்போ இதெல்லாம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அது கூடவே 2 பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வெங்காயம் வதங்கினதையுமே வதக்கி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வெந்து சுண்டி வந்ததுக்கு அப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. செம சூப்பரான இந்த பீட்ரூட் தேங்காய் கூட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.